அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போயிட்டு கூட தமிழக பாஜகவை ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மையா அதுதாங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஃபெட்னா அப்படிங்கிற இந்த அமைப்பு தமிழர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இணைஞ்சு அமெரிக்கால இருக்கக்கூடியவர்கள் ஒரு விழாவா, தமிழ் விழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இந்த அழைப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு போகுது. நிறைய முறை அவர் அங்க போயிருக்கிறாரும் கூட. ஆனாலும் இவரு இந்துத்துவாக்கு எதிரான ஒரு நபர், இவர் ஒரு மோசமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டுச்சு. தினமலர்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்தது. என்னையா நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நம்மளும் நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ தொடர்ச்சியா அப்படி போகும்போது அண்ணாமலை போவாரா மாட்டாரான்னு பார்த்தா போயிட்டு அங்க இருந்த ஒரு பதிலடிங்கிறத கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் தினமலருக்கு செம்ம பெரிய ஒரு அடி, செம்ம பெரிய ஒரு இடி. என்ன ஆகுது? அவங்க ஹிந்துத்துவாக்கு எதிரான ஒரு நபர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா போற்றி பண்றாங்க இல்லையா. இதற்கான ஒரு தரமான பதிலடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, தமிழர்கள் அதாவது ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணைச்சு இவர்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஃபெட்னா அப்படிங்கிற இந்த இயக்கம் இருக்கு. சோ தட் நான் இந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணதற்கான முக்கிய காரணம் இவங்க அவங்க இது அதெல்லாம் கிடையாது. தமிழ் அப்படிங்கிற இந்த ஒற்றை மொழிக்காக தான், அதுக்காக தான் நான் இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாரு. என்ன நிறைய பேர் இதுக்கு ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கறதான் சொல்றாங்க. இதுதாங்க உண்மை அப்படிங்கறத சொல்லும் போது அப்போ யோசிச்சு பாருங்க, தினமலருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடின்னு யோசிச்சு பாருங்க. சரி, இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கங்க. அடுத்து ஃபெட்னா அமைப்புல எப்படி அவர் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் பயங்கர சீரியஸா ஒரு பக்கம் போகுது. அவர் எப்படி போலான்னு ஏங்க அவர் போறாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். பாஜக அந்த நபர்கள் தான் மொத்தமா மொக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் அவர் கதற விட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா? விஷயம் என்ன தெரியுமா? அங்க போயிட்டு இங்க நான் கலந்துக்கிட்டதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்றாரு அண்ணாமலை. அதுல அவர் மென்ஷன் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, மோடி அவர்கள் ரொம்ப 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 தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடாப்படுறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு. எல்லா நாடுகள்லயும் தமிழ் மொழியை இன்னும் அங்கீகரிச்சு அவர் பேசுறதாகட்டும், சிறப்பாக அவர் அதுக்கு ஒரு முனைப்பெடுத்து போறதாகட்டும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க ஒரு நல்ல மரியாதையும் நல்ல அங்கீகாரத்தையும் கொடுத்து அவர் இந்த இயக்கத்துக்கு வரும்போது, இந்த இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் அவரை போய் மீட் பண்ணும்போது தக்க மரியாதையோட அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறதும் இதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தமிழை வளர்க்கணும்னு சொல்லி நினைக்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்ஸ் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இது நான் கன்ஃபார்ம் உங்களுக்காக வரணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இங்க என்ன கதற விடுறதுக்கு என்ன இருக்கு தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சோ இங்க பிஜேபியை விட்டு போயிட்டாரு. மோடிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மோடியை பாருங்க ஏமாத்திட்டு போயிட்டாரு. மோடி அவர்கள் ஒரு பெரிய தலைவர், தலைவர் ரொம்ப நம்பினாரு. அண்ணாமலை சிறப்பா இருப்பாரு அப்படின்னு நம்பிதான் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? சோ சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? மோடி அவர்கள் நம்ம தமிழ் மொழிக்கு கஷ்டப்பட்டாரு, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு ஃபுல்லா ஒன்னு இருக்கும்ல, நம்ம அந்த கட்சியை விட்டு வந்துட்டோம், அந்த தலைவர்களை பத்தி நம்ம ஏன் பேசுறோம், நம்ம பேசுற நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதெல்லாம் கிடையாது, இது சரியாக இருக்கும், இவங்களுக்கு பாடுபடுறாங்க, இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக அவர் பேசுறாரு பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். உண்மையாவே எந்த தலைவர் வந்த கட்சியை பத்தி ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பேசுறாங்க? எங்கடா சோர்சஸ் கிடைக்கும், எங்கடா கேப் கிடைக்கும், எப்படா அடிக்கலாம், இப்படிதானங்க பாக்குறாங்க. ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் திரும்பவும் மோடி அவர்களை ரொம்ப உயர்வாக பேசுறது என்ன ஆகுது? நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இப்படி பண்றீங்க, நீங்களாம் மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9R குரூப்ஸை கேட்டுட்டு இருக்காங்களாமா. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. இது கூட அண்ணாமலை சொல்ற விஷயம் என்ன இருக்கு? நீங்க எந்த கட்சியையும் மையமாக வச்சு இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு இருக்கக்கூடாது. எந்த கட்சி, இந்த கட்சி சார்ந்தவர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் நாங்க இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது ஒரு தமிழுக்கான ஒரு சாதகமாக தான் இந்த ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எப்பவுமே சிறப்பாக போகும், மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையும் சேர்த்து அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு ஆன்சரா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர்களுக்கு நான் எப்பவுமே துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு அந்த மேடையில. சோ அவர் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த பக்கம் அடி தூளு, இந்த பக்கம் அடிச்சு புலம்பு, என்ன தீபிகா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியா அவர்கள் பாயிண்ட்ஸ் ஆமா
நான் பேசுறேன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழருக்கு உடன் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இனி அங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர் எப்படி சொல்லலாம்? அப்போ இது வரைக்கும் அவர் நிக்கலையா? இது வரைக்கும் அவர் செய்யலையா? அவர் வந்து கட்சி சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்து இருந்தாருல்ல, அந்த கட்சி அவங்களுக்கு செய்யலையா? இந்த இயக்கம் செய்யலையா? அப்ப இனிமேதான் நான் செய்வேன், இனிமே உங்க கூடவே நான் நிப்பேன் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை இவ்வளவு நாள் நிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு பாயிண்ட் கேட்கறாராமா. நாங்களும் திரும்ப கேட்கிறோம், அவர் ஃபுல்லா சொல்லி முடிக்கிட்டோம். அந்த நான் நிப்பேன்றதை மட்டும் புடிச்சுக்க கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சியில இருந்தும் நாங்க நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இலங்கை தமிழர்களுக்காக செய்திருக்கிறோம். அவங்களுடைய நல்லது இப்படி இருக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம். தொடர்ச்சியாக இனியும் நிற்போம் அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. பொறுத்து கேளுங்களா? அதுக்குள்ள ஏன் இது வரைக்கும் அவர் நிக்கலையா? அப்படி நிக்கலையா? இப்படி நிக்கலையா? அந்த இயக்கம் நிக்கலையா? அந்த கட்சி நிக்கலையா? என்ன அப்படி பேசுறாரு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சரி, ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதுமே, அப்படியே பேசிடுறதே, ஃபுல்லாலாம் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீதலிடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த அனைவரும் பாண்டிய அவர்களுக்கு தக்க பதிலடி அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது வந்து பயங்கர கிளாஷா போக, நான் வரேன் உங்க விஜய், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. விஜய் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். சரி, அப்வியஸா நடந்துட்டு இருக்குதான், இல்ல அப்படின்லாம் நம்ம அப்படியே சொல்லி நம்ம பெருசா ஒண்ணு ஸ்கோர் பண்ணிடலாம் முடியாது. ஏன்னா நம்ம போய் சொல்றோன்றது தப்பா போயிடும், கரெக்டா? பட் இங்க அசோக் அவர்கள் யார் தீபிகா அப்படின்னீங்கன்னா இப்ப தெரிஞ்சிடும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் தம்பி. சரி, ஒரு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் போயிருப்பாங்க, என்னெல்லாம் ஆயிருக்கும், என்ன மிஸ்ட்ரி, எங்க போனாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடோன்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா சிக்கல. 2 பேருமே தலைமறைவு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க வந்து கோர்ட்ல ஜாமீன் வேணும், முன்ஜாமீன் வேணும்லாம் பண்ணிருக்கிறாங்க. அது கிடைச்சிருச்சுன்னா இவங்க எஸ்கேப் அண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, அரெஸ்ட் தான் மோஸ்ட் சான்சஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எக்கச்சக்க ஊழல் வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டு ஒரு கழுத்தை வந்து நெருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நெக்ஸ்ட் கட்டம் அடுத்து ஓகே இது பண்ண முடியல, வெளிநாட்டுக்கு ஜம்ப் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இவங்களை எப்படியாவது தடுக்கணும், நிறுத்தணும், எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லுக் அவுட் நோட்டீஸ் வந்து வாங்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அங்க வந்து அவங்களுக்கு அந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து பிரிப்பிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயுமே இவங்க ஓடிடக்கூடாது, வெளிநாடுகளுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு போஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளோ, நம்ம பண்ண ஆட்டம் என்ன, நீ ஆடாத ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யாத செயல் என்ன, அதுவும் முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தாவே எக்கச்சக்கம். இவரை வந்து இன்னும் அதிக அளவுல தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். நம்ம அண்ணாமலை அவர்கள் வரணும், களத்துல இறங்கணும், களத்துல நின்று நீங்க என்ன இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்குல இருந்து ஆரம்பிச்சு பேசினாரு பாத்தீங்களா? ஃபுல் ஹிஸ்டரி ஃப்ரம் த ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து அவருக்கு எவ்வளவு இருந்தது, சொத்து லெவல் எவ்வளவு இருந்தது, அவங்க சகோதரருக்கு எவ்வளவு இருந்துச்சு, அதுல இருந்து தாண்டி இப்ப எவ்வளவு அளவுக்கு இருக்கு, எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, எவ்வளவு சொத்து சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டேட்டாவோட கதறுவார் அண்ணாமலை. தெளிவாக சொல்லுவார். இவங்க பேசுறத பார்த்து திமுக கதற ஆரம்பிச்சிடும். ஸோ வரும் காலத்துல விஜய் அவர்கள் ஒரு சைலண்டான ஒரு போஸ்ட்ல சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சு நழுவ விலக அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை அண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டா அதையே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிற தன்மை உடையவர் அண்ணாமலை. ஸோ இதுக்கப்புறம் இங்க ஊழல் அப்படின்னு சொல்றவங்களோ, இந்த இதுல மாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்களோ, டிவிக்கில இருக்கக்கூடிய அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் பத்தி இப்போ எவ்வளவு பெரிய ஒரு கேஸ் போகுதுன்னு பார்த்தோம். அவர் வந்து இந்த மாதிரி எங்களை அடிக்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவருமே அட்ரஸ் பண்ணி தான் பேசியிருந்தார் அண்ணாமலை. ஸோ திமுக ஒரு கட்சி, தவேகா ஒரு கட்சி, அதிமுக ஒரு கட்சி, இந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட கூட்டணி கட்சிகள் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க சரியா இவங்க தவறா, இவங்களை பத்தி ஒரு பேச்சு நல்லா போச்சுன்னா அது சரியான பேச்சா இல்ல மூச்சு போச்சா அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய பதிவுல எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இதுமே சூப்பர் டூப்பரா அதிரடி அரசியல் அப்படிங்கிறத களத்துல காட்டுவாரு அண்ணாமலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. 2023 யாருக்கு சாதகமான ஒரு அரசியல் களமாக இது அமையும்னு நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலினா, இல்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களா, இல்ல அண்ணாமலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நம்மளாம் அண்ணாமலை தான்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.